உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. الحمد لله. ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல காலையிலேருந்து தொடர்ந்து ப்ரோக்ராமாகவே இருக்கு. இருந்தாலும் இந்த மஸ்ஜிதையும் உங்கள் முகத்தையும் பார்க்கும் பொழுது கலைப்பு கலைந்து உற்சாகம் மீண்டும் வருகிறது. இருப்பினும் 10 நிமிடத்தில் முடித்து விடலாம் என்ற சுப செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அதாவது குர்ஆனுடைய இணைப்போடு நாம் இந்த மஸ்ஜிதில் இணைந்திருக்கிறோம். பகல் முழுக்க நாம் ஆங்காங்கே இருந்தாலும் ஆர்தியா கேட்டிக்கனுடைய மஸ்ஜித் நம்மை குர்ஆனுடைய அடிப்படையில் ஒன்று சேர்த்திருக்கிறதால் திருக்குர்ஆன் நமக்கு தரக்கூடிய அற்புதமான 5 துஆக்கள் மாத்திரம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி இன்று நான் முடிக்க விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி ஒரு பெரிய துஆவுடைய ஒரு குவியல் இங்கே இருக்கு. நான் விரும்புவேன் இந்த துஆக்கள் அல்லாஹ் நம்முடைய செயலில் அல்லாஹ் கொண்டு வருவானா. நம்முடைய இந்த நிமிஷத்திலிருந்து அமல்ல வந்துடணும். நாளைக்கல்ல, நாளை நான் செய்வேன் என்பது ஈமானுடைய அடையாளம் அல்ல. இன்றே தொடங்குவோம். அல்லாஹ் நமக்கு நல்ல தௌஃபீக்கை தருவானா. திருக்குர்ஆன் நமக்கு தரக்கூடிய அற்புதமான 5 துஆக்கள், இதுதான் இன்றைய சுருக்கமான ஒரு தகவலாக நாம் பார்ப்போம். 5 பிரச்சனைகளுக்கு 5 தீர்வாக குர்ஆன் நமக்கு தருகிறது. குர்ஆன் ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு வேதம், மனனம் செய்ய முடியாது, ஓத முடியாது என்று நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. குர்ஆன் கனவான்களே, நீங்கள் படிக்கக்கூடிய எல்கேஜி புத்தகங்களை விட மிக மிக எளிய புத்தகம் அல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை நீங்கள் படிப்பினை பெற நாங்கள் லேசாக்கி வைத்திருக்கிறோம். லேசாக, அந்த பாஸ்ட் டென்ஸை அல்லாஹ் உறுதியா சொல்றான். வலகத் அப்படின்னா ரொம்ப கட்டாயமாக நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனை கட்டாயமாக லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், அந்த குர்ஆனை கொண்டு படிப்பினை அடைபவர்கள் உங்களில் உண்டா? அல்லாஹ் இன்று வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். 1400 வருடங்களாக அல்லாஹ் கேட்கிறான். உடனே நாம பதில் சொல்லிருந்தோம் ரப்புக்கு, நஹம் யா ரப்பல் ஆலமீன். என்ன சொல்லணும்? நஹம் யா ரப்பல் ஆலமீன், ஆம் யா அல்லாஹ், நாங்கள் தயாராக இருக்கிறோம். குர்ஆனுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த நிலையிலும் குர்ஆனுடைய வாழ்க்கையை கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்வோம். திருக்குர்ஆன் தரக்கூடிய 5 துஆக்கள். முதல் துஆ சூரத்து ஆல இம்ரானில் பதிவு செய்யப்படுகிறது. இங்கே இஸ்லாமியர்கள் பலவிதமாக சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றி ஏராளமான பிரச்சனைகள், விதவிதமான தொல்லைகள். இந்த எதிரிக்கு அரபியில அதுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல எனிமிம்பாங்க, தமிழ்ல எதிரிம்பாங்க, உருதுல துஷ்மன் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு இது. ஆனா அந்த உருதுல வரக்கூடிய 4 எழுத்து இருக்குல்ல, துஷ்மன். பார்சிலையும் துஷ்மன் தான். ஈரானுடைய மொழி பார்சி. துஷ்மன், தால் ஷீன் மீம் நூன், 4 எதிரிகளை நம்மை காட்டுகிறது. தால் துனியா, ஷீன் ஷைத்தான், மீம் மாஹுல், நூன் நஃப்ஸ். 4 எதிரிகள் மனிதனை சுற்றி. இந்த உலகம் ஒரு எதிரி. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படிதான். உலகத்தை சரியாக பயன்படுத்தினால் இதை விட சிறந்த நண்பன் ஒன்றும் இல்லை. ஷைத்தான் நம்முடைய எதிரி, சூழ்நிலை நம்முடைய எதிரி. சூழ்நிலை கைதிகளாக நாம் இருக்கிறோம். எப்படி? வாரத்தில் 5 நாட்கள் நம்முடைய உலகத்தினுடைய அலுவல்கள், உலகத்தினுடைய சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறதுனால தராவீஹுக்கு வர முடியல. இன்று விடுமுறை, தராவீஹுக்கு வந்து விட்டோம். அப்படின்னா இந்த சூழ்நிலை நம்மை வேறு விதத்தில் கொண்டு போகுது. 4வது நஃப்ஸ், நம்முடைய ஆத்மா. இந்த 4 தொல்லைகளை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருவான். ஒரு முதல் துஆ, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. சஹாபாக்களை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள், எல்லாருமே உங்களை சூழ்ந்து விட்டார்கள், எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டார்கள், எனவே நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள், மாட்டிக்கொண்டீர்கள்.
எதிரிகளை பார்த்து பயப்படுங்கள். உங்களை அடிக்க ஒழிக்க துவம்சம் செய்ய தயாராகிவிட்டார்கள். இனிமேல் உங்களுக்கு வழியே இல்லை, இனிமேல் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் சொல்லப்பட்ட போது அந்த தருணத்திலும் ஜாதகும் ஈமான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அவர்களுக்கு பயத்திற்கு பதிலாக வீரமும் வைராக்கியமும் ஈமானும் அதிகரித்தது. இதுதான் ஈமானுடைய அடையாளம். அந்த வீரமும் ஈமானும் வைராக்கியமும் அதிகரித்ததற்கான வழி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஃபஸாதஹும் ஈமானா வகாலு. அந்த நேரத்திலே எதிரிகள் சூழ்ந்த போதும் நல்லவர்கள் வீரர்கள் சஹாபாக்கள் பயன்படுத்திய திருக்குர்ஆனுடைய துஆ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுங்க சத்தமா. இந்த வார்த்தையை சஹாபாக்கள் ஹுனைனில் பயன்படுத்தினார்கள், அஹ்ஸாபில் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் ஓதினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நிஅமத் அவர்களை தொட ஆரம்பித்தன. அவர்களுடைய தோல்வி நிஅமத்தாக மாறியது, தோல்வி வெற்றியாக மாறியது, துக்கம் சந்தோஷமாக மாறியது, கவலை நிம்மதியாக மாறியது. இந்த ஒரு துஆவுடைய பரக்கத் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضل. அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் வந்தது, அல்லாஹ்வுடைய சிறப்பும் வந்தது. லம் யம்சஸ்ஹும் சூ. எந்த தீமையும் அவர்களை தீண்டவில்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். ஒரு தஸ்பீஹ் எல்லா எதிரிகளுடைய அடியை விட்டு சஹாபாக்களை காப்பாற்றியது என்றால் அதே தஸ்பீஹ் நம்மை காக்கும். எனவே பிரச்சனைகள், எதிரியின் தொல்லைகள், பலா முசீபத்துகள், ஷைத்தானுடைய ஆபத்துகள், வனவிலங்குகளுடைய முசீபத்துகள் எல்லா கட்டங்களிலும் நம்முடைய நாவில் குறைந்தபட்சம் 100 தடவை, அதிகத்திற்கு எல்லை இல்லை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இரண்டாவது சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் கற்றுத் தரக்கூடிய அற்புதமான துஆ. 28 வருடம் ஏறக்குறைய ஒரு கருத்தின்படி, எத்தனை வருஷம்? 28 வருடம் கடும் நோயால் பாதிக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். மனைவியும் பிரிந்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர்கள் பிரியவில்லை. பிள்ளைகள் போயிட்டாங்க, மக்கள் போயிட்டாங்க. என்றைக்குமே உலகமே நம்மை விட்டு போகலாம், நண்பனும் மனைவியும் நம்மை விட்டு என்றும் போக மாட்டார்கள். அதுதான் விசுவாசமான நட்பு, அதுதான் விசுவாசமான குடும்பம். எல்லாருமே போயிட்டாங்க, மனைவி மட்டும் மாத்திரம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 28 ஆண்டுகள் உடலில் நோய் இல்லாத ஒரு சிறு இடம் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய பட்ட பெயர் சாபிருல்லா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நஜியுல்லா, இப்ராஹிம் கலீலுல்லா, மூசா கலீமுல்லா, இஸ்மாயில் தபீஹுல்லா, ஈசா ரூஹுல்லா. இப்படி அய்யூப் சாபிருல்லா, ஷுஐப் ஹதீபுல்லா, இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு அற்புதமான பட்ட பெயர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்ட பெயர் அல்லாஹ்வுடைய பொறுமையாளர். 28 வருடம் உலகமே அருகில் நெருங்காதவாறு கடும் நோயால் பாதிக்கப்பட்ட போது ஓதிய துஆ என்ன? சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் சொல்லி தருவான். இந்த பதிவை மீண்டும் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த துஆவை நீங்கள் எழுதி வையுங்கள். சொல்லுங்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் எல்லாத்துக்கும் தெரியும். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, தீங்கு ஏற்பட்டு விட்டது, நீயோ இறக்க முடியவர்களுக்கெல்லாம் இறக்க முடியும். இவ்வளவுதான் சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவுதான் சொன்னாங்க. இன்னி மஸ்ஸனிய துர்ரு, யா அல்லாஹ், தீமை என்னை தொட்டு விட்டது. இதனுடைய விளைவு உன்னை திக்ர் செய்ய என்னால் முடியவில்லை. என் நாமும் நோயால் பாதிக்கப்படும் பொழுது ரப்பை துதிப்பாட முடியவில்லை என்ற வேதனையோடு சொல்லுவேன், யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்யாத வாழ்க்கை அல்ல. யா அல்லாஹ், எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, நீயோ இறக்க முடியவன். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சொன்னா இந்த தஸ்பீஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்தஜப்னா லஹு, அய்யூபின் கோரிக்கையை பூர்த்தி செய்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு வ ஆதைனாஹு மின் கஷ்ஃபின் ஃபகஷஃப்னா லஹு மா பிஹி மின் துர் வ ஆதைனாஹு அஹ்லஹு. அவரிடத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் போக்கிவிட்டோம், அவருடைய குடும்பத்தை கொடுத்தோம், மக்களை கொடுத்தோம், உறவுகளை கொடுத்தோம், இழந்த வீட்டை கொடுத்தோம், பொருளாதாரத்தை கொடுத்தோம். உலகத்திலேயே வானத்திலிருந்து தங்கத்தின் வெட்டுக்கிளிகள் பொழிந்த ஒரே நபி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். தங்கத்தின் வெட்டுக்கிளிகள் அவர்கள் மேல் பொழிந்தது. தங்க மழை பொழிய வைத்தான் அல்லாஹ். தன்னுடைய முந்தானையை பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா தங்க மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதமான பொருளாதாரத்தை, அழகை
குடும்பத்தை, எல்லா சொத்து செல்வங்களை மீண்டும் அல்லாஹ் கொடுத்து, வாலிபத்தை கொடுத்து, அழகை கொடுத்து, மீண்டும் நுபுவத்தினுடைய பணி அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். ஒரே ஒரு துஆ வாழ்க்கை மாற்றுகிறது. 1000 துஆ நம்முடைய ஒரு பிரச்சனை கூட நம்மளால தீர்க்க முடியல. ஏன் தெரியுமா? எப்படி கேட்கணும், எதை வச்சு கேட்கணுங்கிறது நமக்கு தெரியல. உங்க வீட்டு டோருக்கு நீங்க அந்த டோருக்கான சாவியை போட்டாதான் அந்த டோரு திறக்கும். வேற டோருடைய சாவியை உங்க டோர்ல புகுத்த கூடாது. ரப்பின் வாசல் திறக்கப்பட அந்த வாசலுக்கு சில சாவி இருக்கு. அந்த சாவியை தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். எதிரிகளுடைய தொல்லை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். கடும் நோய் ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரெண்டாச்சா? மூணாவது, ஏற்கனவே நான் சொல்லிவிட்டாலும் இங்கேயும் நினைவுபடுத்துவேன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சூரத்துல் அன்பியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களையும் துக்கத்திலிருந்து வெளியாக்கினார். உலக முஃமினீன்கள் எப்பொழுதெல்லாம் தொல்லைகளிலே, பிரச்சனைகளிலே பாதிக்கப்படும் பொழுதும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் குறைந்தது 41 தடவை யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்ற இந்த தஸ்பீஹை ஓதிவிட்டால் எல்லா துக்கங்களையும் அல்லாஹ் போக்கி விடுவான். எத்தனாச்சு? 3. 4வது சூரத்துல் முஃமின். சூரத்துல் முஃமின், முஃமினை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம். ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ. அங்கே ஃபிரௌனுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபிரௌன், இங்கேயும் உலகத்திலும் சில ஃபிரௌன்கள் உலகத்துல இருக்கிறான். காரூன்கள் இருக்கிறான், ஹாமான்கள் இருக்கிறான். அப்போ அரசாங்கத்தினுடைய தொல்லையை விட்டு, அநியாய அரசின் தொல்லை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள சூரத்துல் முஃமின் 4வதாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய துஆ. அந்த முஃமின் என்ன ஓதினார்? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். சொல்லுங்க, வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத் அப்படிங்கிற ஒரு துஆ. என்னுடைய சகல காரியத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். இந்த துஆவை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் பிறந்த ஒரு மூமின் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த மூசாவுடைய உம்மத்தில் இருந்த ஒரு மூமின் இந்த துஆவை ஓதினார். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மகரு. அந்த ஃபிரௌனுடைய கிபித்தியர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் இந்த முஃமினை காத்து விட்டான். இங்க சிறுபான்மை என்று சொல்லுகிறோம், சிறுபான்மை பெரும்பான்மை என்று சொல்லுகிறோம். ஆனால் இருந்தது ஒரே ஒரு மூமின், சுற்றி இருந்தது அநியாயக்கார அரசினுடைய அனைத்து மக்கள். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மத்தியில் ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை, தன் உயிரை, தன் மானத்தை, தன் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொண்டார் என்றார். இந்த ஒரே ஒரு தாரகை மந்திரம், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இதை ஓதிக்கொண்டே இருந்தால் அநியாய அரசின் அட்டூழியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். 5வது, ரமதானுடைய நடு பத்தில் இருப்பதால் திருக்குர்ஆன் இஸ்திக்ஃபாரை பற்றி பேசுகிறது. இஸ்திக்ஃபார் யாரெல்லாம் ஓதுவார்களோ, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அன்னூஹ் அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான். இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குங்கள். மறுமையில் மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய கொடுப்பனை என்ன தெரியுமா? யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதராரா. வானத்தில் அருமையான மலைகளை அல்லாஹ் பொழிய வைப்பான். பொருளாதாரத்தை கொண்டு, அற்புதமான ஆண் மக்களை கொண்டு, சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் அலங்கரிப்பான். இது 5வது அற்புதமான அமல். 5வது அற்புதமான இஸ்திக்ஃபாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல 3 சொல்றாங்க. இஸ்திக்ஃபாரை பற்றி படித்தால் எல்லா நெருக்கடியை விட்டு பாதுகாப்பு, எல்லா துக்கத்தை விட்டு சந்தோஷம், எல்லா நெருக்கடிகளை விட்டு தான் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை தருவான். 5 அற்புதமான திருக்குர்ஆனிய துஆக்கள், திருக்குர்ஆனிய தஸ்பீஹ்கள், திருக்குர்ஆனுடைய ஸிக்ர்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அழகாக, எளிமையாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இக்லாஸோடு அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய இந்த துஆக்களை, தஸ்பீஹ்களை பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல அமலுடைய தௌஃபீகை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.